இன்னொரு பக்கம் எப்போதுமே இலவசங்கள் குறித்த ஒரு விமர்சனங்கள் நாடு முழுக்க பல விவாதங்களை எழுப்பக்கூடியதா மாறி இருக்கிறது. அப்படி ஒரு இலவசம் சார்ந்த ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். திரிபுரால இலவச ஸ்கூட்டி வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு அமித்ஷா கொடுத்திருக்கிறார். எது இலவசம், எது மக்கள் நல திட்டம், இந்த ரெண்டுக்கு இடையில தான் இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி பல நிலைகள்ல இதெல்லாம் இலவசங்களால மக்கள் சுரண்டப்படுறாங்க, மக்கள் அவங்க வாக்குகளை இழக்கிறாங்க, இலவசங்களை கடுமையா விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஆனால் அவர்களே இன்றைக்கு திரிபுரால இலவச ஸ்கூட்டி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை முன்வைக்கிறத பார்க்கிறோம். இதுவும் கவனிக்கத்தக்கதாக மாறிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இலவசங்கள், அதே போல மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல பல திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். தேர்தல் வரும்போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள்ல இன்னும் சொல்ல போனா 1996 இருந்து அல்லது 2001க்கு பிறகு 2006ல வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தலுடைய ஹீரோன்லாம் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். அப்படி தேர்தல் வாக்குறுதிகள் வாக்குகளை கவர்வதற்கான ஒரு இடமாகவும் மாறக்கூடிய ஒரு இடம் வந்த பிறகு நிறைய வாக்குறுதிகள் அப்படி சொல்லப்பட்டன. இலவசங்கள் அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட இடத்துல தான் தமிழ்நாட்டில் மக்கள் நல திட்டங்களாக பல திட்டங்கள், அது லேப்டாப் வழங்குறதா இருக்கலாம், மாணவர்களுக்கான பல்வேறு அம்சங்களா இருக்கலாம், சைக்கிள் வழங்குறதுல தொடங்கி இலவச காலணிகள் அப்படின்னு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இலவச உணவு, மதிய உணவு, அது இலவச உணவுன்னு சொல்ல முடியாது, மதிய உணவு, காலை உணவு திட்டங்கள் அப்படின்னா பல திட்டங்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட பார்க்கிறோம். தமிழ்நாட்டுடைய பல திட்டங்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல அடுத்தடுத்த தேர்தல் களத்திலையும் சொல்லப்படுறதையும் பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே சமாஜ்வாடி கட்சி பல வாக்குறுதிகளை தமிழ்நாட்டிலிருந்து ரெப்ளிகாவா அப்படியே எடுத்துட்டு போனாங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் பல வாக்குறுதிகளை அப்படி அங்கே நிகழ்த்தி காட்டினார். அப்படி இப்போது இந்த தேர்தலில் திரிபுரால பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த இலவச ஸ்கூட்டி வாக்குறுதி என்பதும் கவனம் பெறக்கூடியதா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டி வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே வெற்றிகளை பெறக்கூடியதற்கான எல்லா வியூகங்களையும் வகுக்கும் அப்படிங்கிறது தெரியும். 365 நாட்களும் தேர்தல் வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி, பெரிய அளவுக்கு வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற இடத்துல வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு மாநிலங்கள். அங்கே இப்போது ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. இந்த முறை இந்த இலவசங்களும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது.